அப்படின்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாங்க. முருகா 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 முருகான்னு முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி அரோகரா அரோகரா என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணிய டீச்சர் ஒண்ணு. என்னுடைய தந்தையாகப்பட்டவர் நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படி நேற்று காரணமாக பேசுறது காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவாமமா இருக்கும். அப்படியே சரி, வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கு. காவலையும் பார்க்கணும். காவல் பார்ப்பதற்கு முன்பதாக சற்று காதல் பார்க்கணும்ல. என்ன மாமா, காதல் பார்க்கணும்ல. காதல்னா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? என்னுடைய வயது தெரியுமாங்க? என்னுடைய வயது 12 இருந்து 13 ஆரம்பம். என்ன என்ன உண்மையான வயதுப்பா. கதையின் முறைப்படி 12 தானப்பா வள்ளியோட வயதே ஆரம்பமே. ஆக பாருங்களே, அப்பவே ஒரு கவிஞர் 50 ஆட்சி வரும் இருக்காங்க. 50 வயதுல ஆட்சி இருக்கும் பொழுது என்னுடைய வயது 12 வயது ஆகிறது. எனக்கெல்லாம் அம்புட்டு ஆசை தான் இருக்கு. என்ன பண்ண ஆசையெல்லாம் மனிதன் அரை மனிதன் இருக்காங்க. ஆசையில் எத்தனை விதமான ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்திக்கலை இருக்காங்க. இன்னொரு ஆசை இருக்குவாங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க, அதுதான் பேராசை. பேராசை பட்டம் வைங்களே பெரிய நஷ்டம். அந்த கஷ்டத்திற்கு அந்த இடத்துக்கு போக கூடாது. பேரின்பத்தால பக்தியால என்னுடைய காதல் கனவு சொல்லட்டுமாங்க. அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? சார் இருக்கட்டும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய முருகே எத்தனை மணிக்கு வருவாங்கம்மா? சரியா 8 மணிக்கு வெளியில வந்துருவாரு.